புரட்டாசி மாசத்தினால நம்ம ஏன் விரதம் கடைபிடிக்கிறோம், அதனால என்ன பயன்கள்? இந்த புரட்டாசி மாசம், இந்த வருஷம் வர்ற புரட்டாசி மாசத்துல 4 சனிக்கிழமை. ஒண்ணு வந்து 21 முதல் சனிக்கிழமை. இதுல 2வது சனிக்கிழமை ஏகாதசி ரொம்ப விசேஷமானதும், 4வது சனிக்கிழமை அதாவது கடைசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது. 4 சனிக்கிழமையும் தவறாம உங்களால முடிந்தால் கோயிலுக்கு கண்டிப்பாக செல்வது என்னோட அறிவுரை. புதன் வந்து கல்விக்கும் செல்வத்துக்கும் அவர் வந்து அதிபதி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் துளசி எடுத்து பெருமாளுக்கு சாத்தி வழிபட்டாலே போதும். பொதுவா சில கிராமங்கள்ல வந்து பஜனை மடங்கள் உண்டு. சனிக்கிழமை தோறும் பஜனை மடங்கள் செய்வாங்க, போவாங்க, வச்சிருப்பாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து பெருமாளோட நாமத்தை சொல்லி பஜனை பண்ணுவாங்க. வணக்கம் சிட்டிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், மற்றும் ஆன்மீக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்னா, இன்னைக்கு இப்போ பிறந்திருக்கிறது புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசத்தோட பலன்களும், இந்த புரட்டாசி மாசத்தினால நம்ம ஏன் விரதம் கடைபிடிக்கிறோம், அதனால என்ன பயன்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சுருக்கமா சில வார்த்தைகள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம் சின்ன விஷயமா. முதல்ல இந்த புரட்டாசி மாசம், இந்த வருஷம் வர்ற புரட்டாசி மாசத்துல 4 சனிக்கிழமை. ஒன்று வந்து 21 முதல் சனிக்கிழமை, அடுத்தது 28 2வது சனிக்கிழமை, 5ஆம் தேதி 5/10 3வது சனிக்கிழமை, அடுத்தது 12/10 4வது சனிக்கிழமை. இதுல 2வது சனிக்கிழமை ஏகாதசி ரொம்ப விசேஷமானதும், 4வது சனிக்கிழமை அதாவது கடைசி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது, மிக உகந்ததாகவும் விசேஷமானதாகவும் கருதப்படுது. இந்த 4 சனிக்கிழமையும் தவறாம உங்களால முடிந்தால் கோயிலுக்கு கண்டிப்பாக செல்வது என்னோட அறிவுரை. ஒரு சில நேரம் உங்களால அதிக நேரம் போய் கோயில் அதிகமா சுத்தணும் அப்படின்னால ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமாவது கோயிலுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க. உங்களால 4 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போக முடியலன்னா 2வது வாரமும் 4வது வாரமும் கண்டிப்பாக செல்லுங்க. அது ரொம்ப விசேஷமான நாளாகும். பொதுவாக இந்த புரட்டாசி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு உகந்ததாகவும் சொல்லுது. அதாவது புதனுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப உகந்த மாசம். பெருமாளுக்கு புதன் ரொம்ப உகந்தது. ஆகையால இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுறவங்க புதன்கிழமை தோறும் வழிபடுவது, பெருமாளை வழிபடுவது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது. அதாவது வாரத்துல 2 நாள் புதனும் சனியும் ரொம்ப உகந்ததாக இருக்கப்படும். முடிந்தவரை புதன்கிழமையும் உங்களால முடிந்தால் பெருமாளை நல்லபடியா துளசி சாத்தி வணங்கி வழிபட்டால் ரொம்ப விசேஷம். வீட்டில் ஒரு விளக்கேற்றி பெருமாளுக்கு பூ போட்டு வணங்கி வந்தா அது மிக உகந்ததாகவும் விசேஷமாகவும் அமையும். புதன் வந்து கல்விக்கும் செல்வத்துக்கும் அவர் வந்து அதிபதி. அப்படி பெருமாளை வணங்கும் போது லக்ஷ்மியும் வந்து நிற்பா. அப்படி பெருமாளுக்கு உகந்ததாக புதன் கருதப்படுவதனால நம்ம வீட்டில் சகல சௌகரியங்களும் செல்வங்களும் வந்து அடையும் அப்படிங்கிறது நம்ம சனாதனத்தை படி சொல்லப்படுது. அதாவது என்ன சொல்றது, தெய்வீக முறைகள் படி சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் துளசி எடுத்து பெருமாளுக்கு சாத்தி வழிபட்டாலே போதும். அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிந்தவரை வீட்டில் யாராவது ஒருவர் போனாலும் பரவாயில்ல, வீட்டில் கணவன் மனைவியோ குழந்தைகளோ யாராவது ஒருவர் கூட அந்த வீட்டிலேருந்து ஒருவர் அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தால் அது மிக நல்லது. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் முழுதும் தினமும் எழுந்தவுடன் காலையில் பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பவும் பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த வருடம் பொழுதும் நல்ல பயன்கள் உங்களுக்கு அமையும். நீங்கள் கோயிலுக்கு என்னால் போக முடியலன்னா வீட்டில் இருந்தபடியே பெருமாளோட நாமத்தை சொல்லலாம். வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதும் மனசுக்குள்ளே பெருமாளோட நாமத்தை ஜபம் பண்ணலாம். மகாலட்சுமியை வேண்டிக்கலாம். இது உங்களுக்கு சகல சௌகரியத்தையும், உங்கள் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த அசைவம் ஏன் நான் சாப்பிடக்கூடாது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாங்க. சயின்டிஃபிக்கலாகவும் அதுக்கான ரீசன் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த பங்குனி சித்திரை மாதங்கள்லாம் அதிகமான வெயில் அடிச்சிருக்கும். ஸோ அதோட தாக்கம் பூமியில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆடி ஆவணிலாம் காத்தோட தாக்கம் அதிகமாகும். இது ரெண்டுமே பூமியோட வெப்பத்தை அதிகப்படுத்தி வச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே குறைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தில் வெயிலோட தாக்கமும் குறைஞ்சி காற்றோட தாக்கமும் குறைஞ்சிருக்கும். புரட்டாசி மாதத்தில் மழை பெய்வதற்கான காரணங்கள் அதிக உண்டு. மழை பெய்வதற்கான
கூற்றுகள் அதிகம் உண்டு. ஸோ அந்த நேரத்தில் மழை பெய்யும் போது இந்த வெயிலானது, இந்த மழையானது என்ன பண்ணுன்னா பூமியில் உள்ள வெப்பத்தை மேலோக்கி இழுத்து விடும். அப்ப என்ன ஆகும்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வரும். ஸோ அஜீரண கோளாறுகள், சாப்பாடு செரிமானமாகாது. அதனால தான் இந்த மாதிரி நேரங்களில் அசைவ சாப்பாடுகள் சாப்பிடுவதை குறைச்சிக்கணும். நிறைய மசாலா போட்டு சாப்பிட்ற குறைக்கணும். அது நமக்கு வாயு தொல்லை, அஜீரண கொள்ளை வரும். அப்படி வந்தால் நமக்கு தீராத பிரச்சனைகள், உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் வரும். அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றது. இந்த மாதிரி நேரங்களில் மழை பெய்யும் போது அதிக நோய்கள் வர்றதுக்கும் காரணம். அதாவது பொதுவாக காய்ச்சல், சளி, உடல்ல உஷ்ணங்கள் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ பொதுவாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக துளசி கொடுப்பாங்க. இந்த துளசி தண்ணியை வாங்கி அருந்தும் போது அந்த நோய் சீக்கிரமாக குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுதான் வாரம் ஒரு முறை பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகணும் இந்த புரட்டாசி மாசத்துல அப்படின்னு சொல்றது. அதுவும் ஒரு சயின்டிபிக்கல் ரீசனும் கூட. மற்றபடி அசைவம் சாப்பிடாம இருக்குங்கிறது அதுக்கு தான், இந்த அஜீரண பிரச்சனைகள் வரணுங்கிறதுக்காக தான் அதை தவிர்க்க சொல்றாங்க. நம்ம இந்தியனோட டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு அது ஏத்துக்காது, உடல் ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறதா. மற்றபடி இந்த புரட்டாசி மாசத்துல வேற ஒன்றும் மகள பெருமாளை தவறாமல் வணங்குவதும், வீட்டில் தினமும் ஒரு முறையாவது பெருமாளை நீங்க எல்லாரும் வீட்டில் ஒரு தடவை சேமிக்கணும். பொதுவாக சில கிராமங்கள்ல பஜனை மடங்கள் உண்டு. சனிக்கிழமை தோறும் பஜனை மடங்கள் போவாங்க, வச்சிருப்பாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து பெருமாளோட நாமத்தை சொல்லி பஜனை பண்ணுவாங்க. முடிந்தால் அதுல கலந்துக்கோங்க. உங்க ஊர்ல இல்லைன்னா நீங்களா உங்க வீடுகள்ல நீங்க, உங்க மனைவி, உங்க குழந்தைங்க, வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா சேர்ந்து பெருமாளோட நாமத்தை சனிக்கிழமை சாயங்கால நேரத்துல உட்கார்ந்து ஒரு ஜபம், ஒரு என்ன சொல்லலாம், அவரோட நாமத்தை சொல்லி நீங்க எல்லாருமே பிரார்த்தனை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிங்க. இந்த மாதத்துல நல்ல விரதங்கள் இருந்து கடைபிடிக்கப்பட்டால் இது உடல் ரீதிக்கும் நல்லது, மன ரீதிக்கும் நல்லது. நம்ம தெய்வீகமா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாகவும் கொடுக்கும். நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு பெருமாளை தவறாமல் வணங்குவோம். இந்த புரட்டாசி மாசத்தை நல்ல ஒரு மனதாக விரதம் இருந்து பெருமாளை வணங்கி எல்லா சௌகரியங்களும் பெற்று செல்வத்தோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு என்னதை முடித்துகிறேன். அடுத்த முறை நல்ல ஆன்மீக தகவலுடனும் உங்களுக்கு பயனுள்ள ஆன்மீக விஷயங்களோடும் விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.